அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு குரு உச்சம் பெறுவதால் நீங்கள்தான் இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குருவை தவறவிட்டு விடாதீர்கள். அப்படி தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான். இதை தெரிஞ்சுக்க வெறும் 5 நிமிடம் மட்டுமே போதும். அந்த வகையில் மேசராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும், சுக்கிரன் நீச்சம் பெற்றும் துலாம் ராசியில் செவ்வாயும், புதனும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை கூறி நாம் குரு பகவானை வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்களை மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மேசராசனையர்களான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. உச்சம் பெறும் நேரத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெற இருக்கு. குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. இந்த இடங்களை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. குருவினுடைய பார்வை பலத்தால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலக்கூடிய ஒரு தருணம் ஆக இந்த காலகட்டம் அமையிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் நீடித்தாலும் அவை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் ஊர் மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு நன்மை தரும் விதத்தில் அமையிருக்கு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, உத்தியோகத்தில் கூடுதல் சலுகைகளின் கூட இந்த மாற்றம் அமையிருக்குதுங்க. தொழில் பணியாளர்களின் மாற்றங்கள், புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் காட்டும் ஆர்வமும் உங்களுக்கு பலன் தரும் என்பதுல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று அங்கு வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும் விதமா இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. தேக நிலை சீராகும். உடல் ஆரோக்கியத்தால் அவதியுற்று வரும் மேசராசனையர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சொத்துக்களால் யோகமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு. உயரதிகாரிகளுடைய பக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உடன்பிறப்புகள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகவும்
ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். அவர் இப்போது கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் தடமாற்றமும் தட்டுப்பாடும் வரலாங்க. அதனால் பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. சில காரியங்கள் எவ்வளவு நீங்கள் முயற்சித்தாலும் அது இழுபறி நிலையிலேயே இருக்குங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதன் விளைவாக பொறுப்புகள்ல திடீரென மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்ப சுமை கூடும். இணக்கமான உறவுகள் பிணக்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியில் செவ்வாயோடு புதன் இணை சஞ்சரிக்க போகிறார். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் இந்த தருணங்கள்ல உச்சம் பெற்று இருந்த போது கடன் சுமை அதிகரித்து கவலை மேலோங்கி இருக்குங்க. அந்த நிலை இப்போது மாறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கு. மாமன் மைத்துனர் வழி மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்து சேர இருக்குதுங்க. சப்தமஸ்தானத்திற்கு வரும் புதனால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனை அகல இருக்குங்க. குறிப்பாக படித்து முடித்து வேலை இல்லாம இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்க பெறுங்க. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. அதே போல் வாங்கிய இடத்தில் புதிதாக வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய முயற்சிகளுக்கு எளிதில் அனைத்து வெற்றிகளும் தேடி வந்து கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல சனி பகவானும் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தொழில் மற்றும் லாபாதிபதியாக விளங்கும் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் குருவினுடைய பார்வை சனி மீது பதிகிறது. எனவே அதன் கடுமை கொஞ்சம் குறையுங்க. அதே போல் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் குரு பயிற்சிக்கு பின்னால் சனி வலிமை அடைவதால் தொழில் வியாபாரத்தில் மிக மிக நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. நெருக்கடி நிலை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்க இயலாது. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் நிகழ இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த தருணங்கள்ல பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் குறுக்கீடுகள் உண்டு. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அக்கறை தேவைங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியங்க. ஒரு சில வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேசராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வரும் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.